गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। योगेन चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योगाकरोदं प्रवरं मुनीनां पदाञ्जलिं प्राञ्जलिम् आनतोऽस्मि। Good evening, everyone. I am Puspa, yoga teacher from Malaysia. Okay, and in this, I'm taking this opportunity to say thank you to Manushi Institute of Yoga, especially to Madam Jayanti, Mr. Nadaraja sir, and Mani sir for giving me this wonderful opportunity to be the part of their Yoga Day celebrations and 100 days yoga talk. Today I'm going to talk about yoga as a lifestyle for health. Okay, so before I go further, I'd like to tell that I've been taking a few courses with Manushi Yoga, especially for the prenatal mudras and all that, and courses all are short-term courses, and I'm taking it by online, and I feel so grateful to be the part of their student. Okay, then for now, let me continue my speech in my mother tongue. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் திருமதி புஷ்பா சின்னசாமி, யோகா டீச்சர் ஃப்ரம் மலேசியா. முதலில் நான் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த மனுஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா திருமதி ஜெயந்தி, திரு நடராஜன் சார் அவர்கள், திரு மணி சார் அவர்கள் எல்லாருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் நிறைய தடவை இவங்களோட இந்த யோகா டே செலிப்ரேஷனில் எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த 100 டேஸ் யோகா டாக் சீரியஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மறுபடியும் நான் ஒரு நன்றி அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் மனுஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகாவில் ஒரு பார்ட் டைமாக ஆன்லைன் கோர்சஸ், ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் லைக் முத்ராஸ், ப்ரீநாத்தால் போஸ், ப்ரீநாத்தால் யோகா அண்ட் ஃபியூ கோர்சஸ் நான் அவங்க கூட எடுத்திருக்கேன். ஏன்னா சில கோர்சஸ் ஆங்கிலத்தில் இருக்கும், சில கோர்சஸ் வந்து டெமலில் இருக்கும். ஸோ அந்த அவங்க படித்து கொடுக்குற அந்த விதம், எஸ்பெஷலி நடராஜன் சார் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுப்பாரு, நல்லா சொல்லி கொடுப்பாரு. அண்ட் தென் ஆஃப்டர் கிளாஸஸ் கூட நம்ம எதுவும் கேள்வி அவர்கிட்ட கேட்கணுமா, விளக்கம் கேட்கணுமா தெரியலன்னு சொன்னால் கூட ரொம்ப அருமையாக அவர் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் தென் அவங்களோட கான்வர்சேஷன், நம்ம கூட அவங்க வச்சுக்கிற கனெக்ஷன்லாம் வந்து வெரி நைஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அண்ட் தென் நான் இந்த யோகா ஜேர்னியில், என்னோட யோகா ஜேர்னிலையும் நான் அவங்க கூட நான் வர்றது வந்து நான் கொஞ்சம் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு இந்த யோகா டே செலிப்ரேஷன் டாக்கில் எனக்கு நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னு சொன்னால், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யோகா வந்து பயிற்சி பண்ணும்போது அது நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். தட் மீன்ஸ் யோகா இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ யோகான்னு நம்ம சொல்லும் போதே அது எது குறிக்கும்னு சொன்னாக்கா, நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் சோல், அதாவது மனம், உடல், நம்மளோட ஆன்மா, இது மூணையும் இணைக்கிற ஒரு கலைன்னு சொல்கிறது தான் இந்த யோகா. ஓகேங்களா? ஸோ இப்போ யோகா செஞ்சால் நம்மளுக்கு எப்படி வந்து ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம யோசிப்போம்ல. ஸோ யோகா வந்து ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் செய்ய. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ மீன் லைக் சிரசாசனா, ஓகேங்களா, அப்புறம் அந்த நடராஜ ஆசனா, இந்த மாதிரி கூர்மாசனா, டோட்டிஸ் போஸ், அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த யோகா செஞ்சால் நம்மளுக்கு கஷ்டம் போல இருக்குது, உடம்பு இப்படி வளையணும், உடம்பு அப்படி வளையணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலி யோகா இஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? யோகா இஸ் வெரி சிம்பிள். நம்ம உடல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒத்து வலிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் யோகா செஞ்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யோகா எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்பில் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ப்ரோமோட் பண்ணுது, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது ப்ரோமோட் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகா இஸ் அன் எக்ஸசைஸ் மெடிசன். என்னை பொறுத்த வரைக்கும் யோகா இஸ் அன் எக்ஸசைஸ் மெடிசன். ஓகேங்களா? அப்போ நம்ம ஏதோ ஒரு நோய் வரும்போது நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு நம்ம உடலோட நோயை குணப்படுத்துறதுக்கு
பண்ணுறத விட நம்ம ஒரு யோகா இந்த மாதிரி ஒரு யோகா எக்ஸசைஸ் பண்ணி அதுதான் யோகா இஸ் அ மெடிசன் சொல்கிறாங்களே, யோகா இஸ் அ எக்ஸசைஸ் மெடிசன். ஸோ நம்ம இந்த யோகா பயிற்சி செய்யும்போது அதுவே நம்மளுக்கு வந்து அந்த மருந்தாக வந்து நம்ம உடலில் உள்ள நோய்களை எல்லாத்தையும் அது குணப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரானிக் சீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ரானிக் டிசீஸ் இருக்குன்னா மேபி அதை 100% நம்மளால க்யூர் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் கடவுளோட கிருபையில் சம்டைம்ஸ் அதை க்யூர் பண்ண கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது நம்ம செய்யும்போது அது வந்து மாடரேட்டாக நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோல்லே அது எல்லாத்தையும் நம்மளை வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த யோகா எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் கொண்டுட்டு வர்றது, லைஃப் ஸ்டைல் டெய்லி நம்ம காலையில் எழுந்திருந்ததும் பல் துலக்கிறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் ஜாகிங் போகிறோம். ஸோ எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் பாருங்கள். அப்போ அதுலேயே என்ன கேட்டால், ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு டைம் டேபிள், ஓகே இன்றைக்கி நான் யோகா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோகா ஷெட்யூல் போட்டு நீங்கள் யோகா செய்யலாம். இப்போ யோகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த யோகாவில் என்னென்ன செய்யலான்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ லெட்ஸே இப்போ யோகா படிக்காதவங்க, யோகா செஞ்சதே இல்லை, ஓகேங்களா? சில பேர் யோசிப்பாங்க, நான் என்னோட பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, நான் எப்படி யோகா செய்கிறது, எனக்கு இந்த யோகா ஒத்து வருமா செய்கிறதுக்கு, என்னால் வளைய முடியாது, எனக்கு கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, என்னால் நடக்க முடியாது, எனக்கு மூச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி யோகா வந்து யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு யோகா டீச்சர். ஸோ என்கிட்டயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்க வராங்க. ஓகேங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 3 இயர்ஸாக 3 வயசுலேருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் என்கிட்ட படிக்க வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிறுவர்கள் வந்து படிக்கும்போது அவங்க எந்த ஒரு இதில் வராங்கன்னா ஆசனா செய்கிறோம் அப்படி இப்படின்னு அவங்க படிக்க வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தே அவங்க அதை படிக்கும்போது லைஃப் ஸ்டைலில் அவங்க யோகான்னு கொண்டுட்டு வந்துட்ட போது அவங்க அந்த பெரிய ஆளாக ஆகும்போது அவங்களுக்கு அந்த யோகா அப்படியே அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் தியர் லைஃப் அப்படின்னு வந்துடும். அவங்க லைஃப் ஸ்டைலில் ஓகே இன்றைக்கி நான் யோகா செய்யணும். ஏன்னா நார்மலி என்னோட கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ இன்றைக்கி என்ன யோகா படிக்கிறீங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீக் அதை நான் கேட்பேன் அவங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ என்ன ஆசனா படிச்சிங்க, ஸோ எல்லாருக்கும் நான் சம்டைம்ஸ் ரூட்டீன் கொடுத்துருவேன். இந்த யோகாவை நீங்கள் டெய்லி போய் யோகா செய்யணும், பேரண்ட்ஸ் கிட்ட நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிடுவேன். அப்போ அவங்க அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் அவங்க பண்ணலைனாலும் டீச்சர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அவங்க அந்த லைஃப்பில் அதை கொண்டுட்டு வருவாங்க. ஓகேங்களா? இப்போ என்னையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நானுமே யோகா படிக்க போகும்போது ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் இருக்கிறது மலேசியாவில் ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன டவுனில் இருக்கும். அங்கே அந்த யோகாலாம் முன்ன ரொம்ப இல்லை. ஓகேங்களா? அப்போ நானே யோகா படிக்க போகும்போது எனக்குமே 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. நான் ஒரு யோகா டீச்சராக நான் வரும்போது என் பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்களாகி படிக்க போய் எல்லாரும் வெளியாயிட்டாங்க. ஸோ இங்கே யாரும் இல்லை. சம்டைம்ஸ் நான் அவங்களுக்கு ஆன்லைனில் தான் கிளாஸஸ்லாம் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? அண்ட் தென் நானுமே வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். எனக்கு முடி நிறையா கொட்டும், அப்புறம் எனக்கு வந்து வெரிகோஸ் வெயின், கால் நரம்பு பிரச்சனை நிறையா இருக்கும். கால் நரம்புலாம் வெரிகோஸ் வெயின்னா உங்களுக்கு தெரியல, அப்படியே நிறையா வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கால் வலிக்கும், மழைலாம் பெஞ்சால் கால் ரொம்ப குடைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கும். அண்ட் தென் ஐம் அ கேஸ்ட்ரிக் பேஷண்ட், அண்ட் தென் ஐம் அ அனிமியா பேஷண்ட்னா என்னோட ரத்தத்தோட ரீடிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 சம்திங், சம்டைம்ஸ் 4 கூட வர வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு என்னோட ரத்தத்தோட ரீடிங்ஸ் ஹெமோக்ளோபினை அந்த லெவலுக்குலாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் யோகா படிக்கணும்னு எனக்கு தோணுனது வந்து ஆக்சுவலி நாட் பிகாஸ் ஆஃப் இந்த சீக்கெல்லாம் இருக்குது அதனால நான் யோகா படிக்கணும்னு நான் போகல. எனக்கு திடீர்னு யோகான்னு ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டுச்சு. ஸோ அதில் மெடிடேஷன், ஸோ காம்னஸ், நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயம்லாம் வர்றதுனால நான் அந்த யோகா படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அப்படி தேடி தேடி எனக்கு ஒரு குரு கழிச்சு நான் அவங்கக்கிட்ட படித்தேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு தென் ஐ பிகம் அ யோகா டீச்சர். இப்போ எனக்கு என் தலைமுடி நல்லா அடர்த்தியாக இருக்குது. இந்த கேஸ்ட்ரிக்லாம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து எனக்கு வருதுன்னு சொல்லி நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ஃபீல் பண்ணுவேன், ஓ இது கேஸ்ட்ரிக் வலி வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் என்னோட ஹெமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் ஆகி தென் நான் ரத்த தானமே பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு தைப்பூசத்த விழாப்ப ஒரு ரத்த தானமே நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு என் பாடியில் நிறையா மாற்றங்கள். அண்ட் தென் என்னோட காலில் உள்ள வெரிகோஸ் வெயின் எல்லாம் ரொம்ப கிளியர். என் காலில் இப்போ வெரிகோஸ் வெயினும் இல்லை, 95% கிளியர். என் கால் பாதத்தில் என்னோட கால் கஃப் மசில் அந்த சைடு எங்கேயுமே எனக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ நானே இதுக்கப்புறம் யாரையும் லைஃப் ஸ்டைலில் யோகாவை கொண்டுட்டு வாங்க நான் ப்ரொமோட் பண்ணேன். நான் மற்றவங்கள உதாரணமாக காட்டி நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் என்னையே உதாரணமாக காட்டி தான் என் பிள்ளைங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன்.
ஆஸ் எ யோகா நீங்க செய்யும்போது, உங்களுக்கு நெறைய விஷயம் உங்க உடம்புல மாற்றம் கிடைக்கும். தென் உங்களோட மைண்ட் கிளாரிட்டி. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப வராது. இப்ப நாங்க ஒரு ஒரு அலுவலகத்துல வேலை செய்றோம். ஸோ வேலை செய்யும்போது வேலை ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ன்றதே வந்து ஒரு நோய் மாரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க கிளினிக்லாம் போனீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, "சார் எனக்கு இன்னைக்கு வேலை ஸ்ட்ரெஸ் ரொம்ப பிரஷர் ஏறுன மாரி இருக்கு, தலை வலிக்குது" அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்கலாம் 2 டேஸ் எம்சி குடுத்துர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ஒரு நோய் மாரி ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸ கண்ட்ரோல் பண்றது? ஓகேங்களா? ஸோ இந்த யோகா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, நெறைய விஷயங்கள் நீங்க அதுல செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசனாஸ். ஓகே. யோகா ஆசனா சேரும்போது, சுகம், ஸ்திரம், ஆசனா. அந்த ஆசனாவோட கேட்டகரி பதஞ்சலி சொன்னது சுகம், ஸ்திரம், ஆசனம். அப்ப சுகம், ஸ்திரம், ஆசனம்னா நீங்க ஒரு ஆசனம் செய்யும்போது, அந்த ஆசனத்துல நீங்க இருக்கும்போது ஸ்திரமா இருக்கணும். ஃபர்மா இருக்கணும். தென் சுகமா இருக்கணும்னா, அந்த ஆசனால நீங்க இருக்கும்போது, உங்களுக்கு அது எந்த ஒரு மாதிரியான பெயினும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப நீங்க அந்த அளவுக்கு நீங்க அத பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட மைண்ட் ஓகே. இப்ப நான் சொன்ன மாரி மைண்ட், பாடி அண்ட் உங்களோட சோல் அந்த ஆசனால நீங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்ப நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது, உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஸ்டெபில் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்டெபில் ஆகும். ஸோ உங்க கவனம் வந்து சிதறாம ஒரு இடத்துல இருக்கும். ஸோ உங்க மூச்சை நீங்க கவனிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஆசனால இருக்கிறப்ப உங்க மூச்சை நீங்க கவனிக்கணும். பிகாஸ் அந்த பிரெத் தான் வந்து நம்ம ஃபுட் ஃபார் அவர் ஆசனாஸ். நம்ம யோகாவோட அ யோகாக்கு வந்து இந்த லைஃப் குடுக்குறதே அந்த பிரெத் தான். அந்த போஸஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க அந்த கவனம் செலுத்தி நீங்க அந்த மூச்சிய பார்த்து, உங்க உடல பார்த்து, அந்த போஸஸ் பார்த்து, உங்களோட மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்க செய்யும்போது, ஸோ உங்க பாடி அங்க தான் இருக்கும். உங்க மைண்டோட சிந்தனை சிதறாது. ஓகேங்களா? அப்ப இந்த மாரி விஷயம் நீங்க செய்யும்போது, யூ வில் ஃபீல் த காம்னஸ். ஸோ நீங்க கண்ட கண்ட யோசனைக்குலாம் நம்ம மாட்டோம். ஸோ அந்த இடத்துலயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல இருப்போம். ஓகேங்களா? அது ஆசனா சம்மந்தப்பட்ட சில விஷயம் நம்ம ஆசனா செய்யும்போது இப்படி வரும். ஸோ சில பேர் கேட்பாங்க, "எனக்கு இந்த ஆசனாலாம் வராதே, நான் எப்படி செய்யறது?" எனக்கு இப்ப நம்ம அத சொன்ன மாரி தான். நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. இப்ப லெட்ஸ் சே இப்ப உங்களால கீழ உட்கார்ந்து செய்ய முடியாது. ஓகேங்களா? நீங்க சேர்ல உட்கார்ந்து செய்யலாம். நாற்காலியில உட்கார்ந்து நீங்க செய்யலாம் யோகா. அதெல்லாம் வந்து உங்களால நாற்காலில உட்கார்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகா செய்ய முடியுமோ, நீங்க செய்யலாம். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல தரையில உட்கார முடியலன்னா, ஸ்டூல் போட்டு ஸ்டூல்ல உட்கார்ந்து செய்யலாம். ஓகேங்களா? டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இல்ல ஒரு 10 மினிட்ஸ் அந்த யோகாவ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, உடல் அளவுல, மனதளவுல உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், பாடியோட மசில் ஓகே எல்லாமே உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து உடம்பு ரொம்ப பருமனா இருக்கு. அ அ ஒபிசிட்டி. போய் என்ன செய்றாங்கன்னா, மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. உடம்பு குறையறதுக்கு வெயிட் லாஸ் மருந்து. ஓகேங்களா? வெயிட் லாஸ் மருந்து வாங்கி சாப்பிடும்போது, அது சைட் எஃபெக்ட் நம்மளுக்கு குடுக்கும். ஸோ என்னோட அனுபவத்துல, ஐ ஜஸ்ட் மேக் அ ட்ரை. ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். டெய்லி 3 ரவுண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் ஒரு 3 ரவுண்டு, ஒரு 5 ரவுண்ட்ஸ் டெய்லி ஃபார் 2 வீக்ஸ் 2 வாரம் நான் சூரிய நமஸ்கார் போட்டுட்டே இருந்தேன். எவ்ரி மார்னிங் போட ஒரு 2 வீக்ஸ்ல என்னோட வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு 4, 5 கிலோ குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் தின்னான ஆளு தான். ஸோ ரொம்ப குறைஞ்சோனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த சூரிய நமஸ்கார் செய்யும்போது நம்ம பாடியோட ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா, இந்த பாடியில உள்ள கொழுப்பு அன்னெசசரி ஃபேட்ஸ அது கரைக்க ஆரம்பிக்கும். கரைக்க ஆரம்பிச்சுன்னா உங்க பாடி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல டாக்டர்ஸ் கூட சில பேர் வருவாங்க. அப்ப சில ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க, "என்னது டாக்டர்ஸ் கூட வராங்களா யோகாக்குன்னு?" ஸோ நான் அந்த டாக்டர்ட்ட கேட்டேன், "யூ ஆர் அ டாக்டர். நீங்க எப்படி யோகாக்கு நீங்களே வரீங்க?" அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருந்து கிளினிக்ல. பட் இந்த யோகா செய்யும்போது அது ஒரு டிஃபரெண்டான ஒரு அ என்ன சொல்றது? டிஃபரெண்டான ஒரு கியூர். ஓகே. டிஃபரெண்டான ஒரு ரிலாக்சேஷன். அந்த மாரி எனக்கு குடுக்குது. ஸோ அந்த பாடி குறையிறது, அந்த மாரி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஐ அம் கமிங் டூ பிராக்டிஸ் த யோகா. அண்ட் தென் இப்ப உங்களுக்கு ஒரு தூக்க பிரச்சனை, அனீமியா பிரச்சனை. தூக்கம் வரல. ஸோ சில பேர் பில்ஸ் சாப்பிட்டா தான் வந்து தூங்குவாங்க. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க டெய்லி அந்த ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டா மட்டும் தான் அவங்க தூங்குவாங்க. ஃபியூ இயர்ஸ் பேக். இப்ப அவங்க அந்த ஸ்லீப்பிங் பில்லாம் சாப்பிடுறதில்ல. பிராணாயாமா செய்வாங்க, யோகா செய்வாங்க. பட் எவ்ரி டே பிஃபோர் அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன அந்த டீச்சர் டெய்லி யோகா செஞ்சுட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. சூரிய நமஸ்காரம் ஏதாச்சும் யோகா செஞ்சுட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த அனீமியா பிரச்சனையே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சொத்துன்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். எப்பயாச்சும் ஒரு வாட்டி யோகா செய்யறதோ, இல்லை அந்த யோகா டே வரும்போது மட்டும் போய் நம்ம யோகா செய்யறதோ, அது நம்மளுக்கு எந்த அளவுலையும் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்டை நம்மளுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டெய்லி உங்கள் லைஃப்பில் இப்போ யோகாவே ப்ராக்டிஸ் பண்ணவங்க இல்லை, ஸோ யாராவது தெரிஞ்ச டீச்சர்ஸ் இல்லைன்னா எங்கள் மனுஷி யோகாவில் கூட டெய்லி யோகா ப்ராக்டிஸ் வைக்கிறாங்க. இப்போ மிஸ்டேக்கன் மார்னிங் ஏர்லி மார்னிங் அவங்க ஒரு யோகா செக்ஷன் வைக்கிறாங்க. நீங்கள் அவங்க கூட தொடர்பு கொண்டு சிம்பிள் அவரு சார் நடராஜன் சொல்லி கொடுக்குற யோகாஸ் எல்லாம் வந்து யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? யார் வேணா ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் யார் வேணாலும் படிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அருமையாக சார் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களோட அந்த யோகாவோட செஷனில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த யோகாவை கற்றுக்கிட்டு ஸோ நீங்கள் செய்யலாம். கைடன்ஸ் இல்லாமல் அதை செஞ்சு யோகா செஞ்சிடாதீங்க. அன்லெஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? உடல் அளவையாக மாற்றம் கிடைக்கும். தென் அந்த பெஸ்ட் திங் இன் யோகான்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமா. ஓகேங்களா? மூச்சு பயிற்சி. ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் மூச்சு தானே மூச்சு எடுத்து மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கோம், இதில் என்ன ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி. ஓகே, மூச்சு பயிற்சின்ற போது நம்மளோட நாசியா 2 நாசியில் இப்போ லெஃப்டில் இழுத்து கும்பகம் பண்ணி ஹோல்ட் பண்ணி தென் மூச்சை வந்து ரைட்டில் வெளியாக்கி திருப்பி ரைட்டில் இழுத்து கும்பகம் பண்ணி லெஃப்டில் வெளியாக்குறது. ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் வந்து மாத்திரை கணக்கு எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யும்போது அது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம உடலுக்கு எல்லாமே நல்லா ஃபுல் ஆக்சிஜன் சப்ளையை நம்ம உடம்புக்கு எல்லாம் கொண்டு போவோம். தென் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? நரம்பு மண்டலத்தை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அப்புறம் நம்ம மூச்சு இழுத்து நம்மளோட மூச்சை நல்லா இழுத்து ஹோல்ட் பண்ணி மூச்சை எக்ஸேல் பண்ணுறப்ப நம்ம பாடியை வயிறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூச்சு இழுக்கும்போது டயஃப்ராம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் மூச்சு வெளியாகும் போது அந்த டயஃப்ராம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம உள் உறுப்புகள் நம்மளோட ஆர்கன்ஸ் இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணும். தட் மீன்ஸ் இட்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸோட மசாஜ் பண்ணும் நீங்கள் இந்த ப்ரீத்திங் செய்யும் போது. ஓகேங்களா? இந்த பிராணாயாமா செய்யும் போது உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே மசாஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கையை வச்சு நம்ம உடம்புக்குள்ளே உள்ள அந்த கிட்னி லிவர் நம்மளோட ஸ்டமக் இதெல்லாம் நம்ம அமுக்கி மசாஜ் பண்ண முடியாது பாருங்க. இப்போ இந்த மாதிரி பிராணாயாமாலாம் செய்யும் போது அது மசாஜ் பண்ணி நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அது ஒரு வகையான மசாஜ் நடக்கும் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில். ஓகேங்களா? தென் இந்த பிராணாயாமா செய்யும்போது நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா போகும்போது இந்த மாணவர்கள்லாம் இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த பிரெயினில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நியூரான்ஸ் எல்லாம் ரீஜெனுவேட் பண்ணும், ஆக்டிவ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை சரியாக நம்ம உடம்புக்கு பிரெயினுக்குலாம் போச்சுன்னு சொன்னால் அடிக்கடி நம்ம உடம்பு சோர்வடையாது. ஓகேங்களா? சோர்வடையாது. நம்மளுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக ஒரு ஆக்டிவ் லைஃப். ஸோ அதனால இந்த யோகா வந்து அட்வைசபிள். நம்ம மார்னிங் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னையும் நம்மளோட டியூட்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னும் காலையிலேயே நம்ம இந்த யோகா செஞ்சுட்டோம்னு சொன்னால் நம்ம ஹோல் டே நம்மளுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு நம்ம உடம்புல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யோகாஸை நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டாந்தீங்கன்னா நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாமையே உங்கள் பாடியை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ யாருக்காவது வந்து ஏற்கனவே ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே எனக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட், நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்சுலின் போடுறேன் அப்படின்னு நீங்களும் யோகா செய்யலாம். ஓகே, சில ஆசனங்கள் லைக் பச்சிமோதாசனா, ஓகே, சில இந்த ட்விஸ்டிங் ஆசனா, இந்த வக்ராசனா இதெல்லாம் செய்யும்போது நம்மளோட பென்க்ரியஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். பென்க்ரியஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது உங்களோட அந்த சுகர் லெவலை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் அந்த டயபெட்டிஸ் வந்து இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சாப்பாட்டுனால மட்டும் நம்மளுக்கு அந்த டயபெட்டிஸ் வர்றது இல்லை, தெரியுங்களா? நம்மளுக்கு தூக்கம் பத்தாமல் இருக்கிறது அண்ட் தென் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இது எல்லாமே தான் அந்த டயபெட்டிஸை வந்து ஸ்பைக் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த யோகா செய்யும்போது அந்த 1 மணி நேரம் நீங்கள் யோகா செய்கிறீங்க. யோகா செய்யும்போது உங்கள் நர்வ் சிஸ்டம் எல்லாம் உங்களோட நரம்பு மண்டலங்கள்லாம் ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பிராணாயாமா செய்யும்போது ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை பாடிக்கு போகும்போது தென் நீங்கள் ட்விஸ்டிங் அதெல்லாம் செய்யும்போது லைக் நம்ம கை கால் இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இந்த கதவு தாப்பால் மாதிரி தான். அடிக்கடி என்ன ஊற்றலன்னு சொன்னால் கிராஸ் ஆயிருங்களா, ஜாம் ஆயிருங்களே. இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த கை ஜாயின்ட்ஸு இந்த முட்டி ஜாயின்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி மூவ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னால் ஜாம் ஆயிடும். ஓகேங்களா? ஜாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அது எப்படி வேலை செய்யும்? சரியா வேலை செய்யாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி யோகா அந்த ப்ரீதிங் இதெல்லாம் செய்யும்போது அதோட மூவ்மெண்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா ஸ்மூத்தாக நல்லா ரிலாக்ஸாக உங்கள் கை கால் மூவ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து வசதியாக இருக்கும். இன்னொன்று இந்த பிராணாயாமா செய்யும்போது என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு அது மூச்சு உடம்புல உள்ள மூச்சு நம்ம மூச்சு இழுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த படி ஏறும்போதெல்லாம் வந்து
ரொம்ப மூச்சு வாங்கும் அவங்களுக்குலாம், ஏற முடியாது. கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, மூச்சு வாங்குதுன்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹைக்கர்ஸ்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அ மலை ஏறுறவங்க அவங்கலாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மூச்சு வாங்காம இருக்கிறதுக்கு பிரீதிங் எக்சர்சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அப்ப நீங்க பிரீதிங் எக்சர்சைஸ்ல இந்த பிராணாயாமான்ற தனி மெத்தட்ல நீங்க செஞ்சு பழகணும். ஓகேங்களா? இதெல்லாம் செஞ்சு பழகுனா தான் அது வந்து அந்த பிரீதிங் உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி அண்ட் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராம உங்கள கிளியர் பண்ணி விடும். பிகாஸ் அந்த இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ இன்னும் ஜஸ்ட் நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வராங்க. இப்போ நீங்கள் இந்த பிராணாயாமாலாம் செய்யும்போது அது என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ இந்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற டியூப்ல அழுக்கு அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பைப்பை புஷ் பண்ணி திறந்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு வெளியாக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் மூச்சு இழுத்து நீங்கள் பிராணாயாமம் செய்யும்போது மூச்சை கும்பாக்கா பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்கள் மூச்சை வெளியாக்கும் போது ஸோ அந்த குழாய்களில் அடைப்புகள் எதுவும் இருந்தால் கூட வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்கும். ஓகேங்களா? தென் இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஜாகிங் போகிறேங்க, பேட்மிண்டன் விளாடுறேங்க, ஸோ அதே எனக்கு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜாகிங் போகணும், மழை வந்துருச்சு, இன்றைக்கி நீங்கள் ஜாகிங் போகல, ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் 2 ஹவர்ஸ் ஜாகிங் இல்லை ஒரு 1 ஹவர் நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, அதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸசைஸ் உக்கடாசனா, சேர் போஸ். ஓகேங்களா? சேர் போஸ். அந்த சேர் போஸ் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து நீங்கள் செய்ய வேண்டியதா. யோகா இஸ் வெரி ஈஸி. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ண வேணாம். இப்போ பேட்மிண்டன் நீங்கள் விளையாடுறதுனா கூட உங்களுக்கு ரேக்கெட் வாங்கணும், ஷட்டில் வாங்கணும், அதுக்கான சூட் வாங்கணும், ஷூ வாங்கணும், அவ்வளோ விஷயம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. யோகாக்கு ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு மேட் இருந்தால் போதும். சரி உங்கள் வீட்டில் மேட்டு கூட இல்லைங்களா? கார்பெட், வீட்டில் கார்பெட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒரு துணியை விரிச்சு போட்டு ஓகே. நான் சம்டைம்ஸ் இந்தியாவோட வீடியோலாம் பார்ப்பேன். அங்கே பார்த்தோமா சம்டைம்ஸ் அவங்க ஒரு சாதாரண ஒரு துணி விரிச்சு போட்டு சாரி கட்டிக்கிட்டு அந்த பாட்டிங்கெல்லாம் செய்யும்போது யோகா ஐயோ சூப்பர் அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கணும். நல்ல காத்தோட்டமான ஒரு இடம் அப்படி இருந்தால் உங்களுக்கு போதும். நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல நீங்கள் யோகா செய்யலாம். உங்களால் ரொம்ப செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. சும்மா ஒரு காலு சுக்காசனா போடுறதோ, ஓகேங்களா, இந்த கால் எக்ஸசைஸ், ஓகேங்களா, கால் எக்ஸசைஸ் செய்கிறது, இந்த கையை அசைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் சாதாரண ஒரு வீட்டில் ஒரு இடத்த பார்த்து நீங்கள் அங்கே செஞ்சுக்கலாம். ஓகே, அறவே எனக்கு கஷ்டங்க இதெல்லாம் செய்யறதுக்குன்னு சொன்னால் கூட யோகாவில் நீங்கள் கேன் ப்ராக்டிஸ் ஃபார் முத்ராஸ். முத்ரான்ற ஒரு விஷயம் இருக்குது யோகாவில். ஆசனா இருக்குது, பிராணாயாமா இருக்குது, ஓகேங்களா, முத்ராஸ் இருக்குது. தென் மெடிடேஷன்னாக்கா தியானம் செய்கிறது. ஓகேங்களா, தியானம் செய்கிறதுனா தட் மீன்ஸ் நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் காம் ஆகும். ஓகேங்களா, உங்கள் மைண்ட் வந்து நல்லா காம் ஆகும். ஸோ அந்த மைண்டு காம் ஆனாலே உங்களோட பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக தான் நம்மளோட பாடியில் உள்ள ஹார்மோன்ஸ், பாடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகும்போது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஸோ நம்ம காம் ஆயிடுவோம். இன்னொன்று, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யோகா படிக்க போகும்போது இந்த மந்த்ராஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ யோகான்றது வந்து ஒரு டிவைன் ஆர்ட். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண இன்டைரக்ட்லி நம்மளுக்கு தெரியாமே நம்ம உடம்புல உள்ள பல கெட்ட நெகட்டிவிட்டிஸை, நிறைய நெகட்டிவான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து வெளியாயிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம உடம்புல இருந்து எல்லாமே போயிடும். ஸோ வி வில் பிகம் அ பர்ஃபெக்ட் பர்சன். அதே சமயம் நம்ம சாப்பாடையும் பார்த்துக்கணும். லைஃப் ஸ்டைலாக யோகா லைஃப் ஸ்டைலில் சாப்பாடையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் எதிர்பார்க்குறேன் எல்லாருமே வந்து யோகாவை ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட், லைஃப் ஸ்டைலில் நம்மளோட வாழ்வியலில் அன்றாடம் ஒரு டியூட்டியாக அந்த யோகாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ மனுஷி யோகாவுக்கு மறுபடியும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த யோகா டே செய்யும்போது நீங்களும் போய் கலந்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் யோகாவை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல நன்மை அடைய நான் உங்ககிட்ட மனமார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.